வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான 4 அறிவிப்புகள் வந்திருக்கிறது. மணிமணியாக வந்து விழுந்த 4 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான 4 அறிவிப்புகள் மக்களே. ஒவ்வொன்றும் முக்கியம், நோட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து பயனுள்ள தகவலுமே தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகள் மற்றும் கார்டு தொடர்பான கடந்த சில நாட்களில் 4 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் இங்கே பார்க்கலாம் மக்களே. முதலாவதாக அறிவிப்பு 1, தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும், புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு 2.8 லட்சம் பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி புதிதாக 2.8 லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரைக்கும் 2.8 லட்சம் பேர் விண்ணப்பமும் செஞ்சிருக்கிறாங்க மக்களே. மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மக்களே. அறிவிப்பு 2, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவிழி பதிவு செய்யும் முறை நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மக்களே. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. விரைவில் அனைத்து கடைகளிலும் கொண்டு வரப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்கள் சரியாக கைரேகை பதிவு செய்ய முடிவதில்லை. மாற்று திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் தங்களுடைய கருவிழிகளை பயன்படுத்தும் முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் எல்லா நகரத்திலும் மாநகரத்திலும் குறைந்தது 90% ரேஷன் கடைகளாவது இந்த ஒரு திட்டம் அமலுக்கு வரும். கடையில் ஏற்கனவே பயோமெட்ரிக்கும் உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கருவிழி சரிபார்ப்பு முறை வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுக்க கண்கருவிழி சரிபார்ப்பு முறையில் பொருட்கள் வழங்கப்படும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக ரேஷன் பொருட்கள் திருடப்படுவது குறையும். ரேஷன் பொருட்களை மக்கள் வாங்காத நிலையில் அதை வாங்கியதாக கூறி ஏமாற்றி வெளியே விற்கும் பழக்கமும் குறையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாங்கப்படாத ரேஷன் பொருட்கள் மீண்டும் கிடங்கிற்கு செல்லும் முறையை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் பொருட்கள் அடிக்கடி திருடப்படுவதாக புகார் வைக்கப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு செல்ல வேண்டிய பொருட்கள் சிலர் திருடி அண்டை மாநிலங்களில் விற்று விடுகிறார்கள். அது முற்றிலும் தடைபடும். அறிவிப்பு 3, ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மக்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பயன் கிடைத்துள்ளதாக ரேஷன் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்களே. தற்போது ஒரு கடையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் இனி மாவட்டங்களுக்கு குறைந்தது ஒரு கடையில் அல்லது 5 அப்படின்ற ஒரு ரீதியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து பாக்கெட் மூலமாக பொருட்கள் வழங்கும் புதிய திட்டம் ஒன்றை தொடங்க உள்ளார்கள் அப்படின்ற மாதிரி செய்தி நமக்கே கிடைக்கப்பட்டிருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேக்கெட் செய்வதன் மூலமாக பொருட்களில் எடை குறையாது, ரேஷன் ஊழியர்கள் திருடவும் முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டுமே தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது மக்களே. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி விற்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக முக்கியமான சில தகவல்கள் வெளியிட்டுள்ளது. இதை தடுப்பதற்காக முக்கியமான திட்டம் ஒன்றையும் கையில் எடுத்துள்ளது மக்களே. அறிவிப்பு 4, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்கள் தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு மாற்றங்களை செய்யும் சூப்பரான வாய்ப்பை
வெளியிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான அசத்தலான வசதியை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக முக்கியமான விவரங்கள் ஆன்லைன் வழியாக வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும். முக்கியமாக விலாசத்தை மாற்றுவதை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும் மக்களே. பின்வரும் முறையை பயன்படுத்தி ஆன்லைன் வழியாக விலாசத்தை எளிமையாக மாற்ற முடியும். மின் பொது விநியோக அமைப்பு போர்ட்டலை இதற்கு பார்வையிட வேண்டும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வெப்சைட்டை நான் திரையிலையும் போடுறேன். வலதுபுற பக்கத்தில் நான் அடுத்து ஸ்மார்ட் கார்டுகள் சேவை என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் நான் முகவரியை மாற்றுவதற்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் மக்களே. எனது புதிய முகவரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் நிரப்ப வேண்டும். பின்பு குறியீடு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மாநிலம், பகுதி, அது மட்டும் இல்லாமல் பெயர்களுடைய முழு விவரங்களை தேர்வு செய்ய வேண்டும் மக்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.